என் பேர் சௌபாகியா. நான் கோயம்புத்தூர் ராஜவீதி சிசிஎம்ஏ கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th ரிசல்ட் வந்திருக்கு. 595 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க. என் கிளாஸ் மிஸ், என் ஹெச்எம் எல்லாருமே. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். நான் வந்துட்டு 1 இயராகவே டிவி அப்புறம் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்திருக்கு. நான் எழுதும்போது இவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்திருக்கு. தேங்க்யூ. எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். அக்கௌண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டும் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ பிகாம் பிஏ எடுத்திருக்கேன். எனக்கு சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க? என் கிளாஸில் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பாஸ் தான். மற்ற என்னோட கூட காம்படேட் பண்ணுற எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. 550 அபவ் எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல மார்க் தான். இப்போ ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்ன சொல்றீங்க நீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். எல்லாரும் மோட்டிவேட் பண்ணதுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து இவரோட கிளாஸ் டீச்சர். நான் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் 2 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறேன். என் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் உள்ள ஒரு குழந்தை. அவள் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கா. எக்கனாமிக்ஸ்லேயே சென்டம் எடுத்திருக்கா. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயே சென்டம் எடுத்திருக்கா. தமிழில் வந்து 97, அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து 98. உண்மையாலுமே ரொம்ப டெடிக்கேட்டடான ஸ்டூடெண்ட்டு. என்ன சொன்னாலுமே ஒரு டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கனாலும் அதை அப்படியே ஒபே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் ஒரு ஃபுல் சப்போர்ட்டோட அவங்களுக்கு இருந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னாலுமே பேரண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சு குழந்தைய நல்லபடியாக இது பண்ணாங்க. டீச்சர்ஸ் என்ன சொன்னாலுமே அதை ஒபே பண்ணுவா. நாங்கள் போகிற 5 டீச்சர்ஸ் என்ன சொன்னாலுமே ஒபே பண்ணுவா. அதர் தேன் ஸ்டாஃப் ரூமில் இருக்க மற்ற டீச்சர்ஸ் சொன்னாலுமே ஒபே பண்ணுவா. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா ரெகுலராக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. உண்மையாலுமே அவளுக்கு வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அவள் மென்மேலும் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு நிலைமையை அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா டீச்சர்ஸ், எங்கள் ஹெச்எம் சார்பாகவும் அதே மாதிரி மற்ற பிற ஆசிரியர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்தி வணங்கி கேட்டேன். 595 மார்க் எடுத்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. அவங்கள மனமார்ந்த எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவனால எங்கள் பள்ளிக்கு பெருமை, அவங்க பெற்றோருக்கு பெருமை. இப்போ அந்த பொண்ணு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, அவள் வந்து நல்ல ஃபுல்லி செல்ஃப் டேலண்டட் கேர்ள். டியூஷன் எங்கேயுமே போக கிடையாது. டீச்சர்ஸ் எல்லாருமே ஊக்குவிச்சதுல தான் வந்து அந்த பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான். அதனால அந்த ஊக்குவிச்ச எனது ஆசிரியர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து எல்லாம் இந்த இதுவும் இல்லை. இதே மாதிரி நான் இது 565 அந்த எடுத்த இவ வந்து 595, இன்னொரு குழந்தை கூட 565 சயின்ஸ் குரூப்ல எடுத்திருக்கான். அது மேத்ஸ் சென்டம். இப்போ இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 4 சென்டம் எடுத்திருக்கான். இது மட்டும் இல்ல, எங்க பள்ளியில வந்து 17 சென்டம் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் கூட. இது வந்து எங்க ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா உழைக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே. அந்த குழந்தை எல்லாமே பேசிக், அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்கிற குழந்தைங்க தான். அந்த குழந்தைகளை ரொம்ப ஊக்குவிச்சு எங்க ஆசிரியர்கள் வந்து ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர்கள் வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கைக்கு நம்ம முன்னேற்றமாக இருந்தக்கூடிய எங்க ஆசிரியர்கள் வந்து மென்மேலும் வாழ என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சிருக்கோம். கோச்சிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல்ல ரொம்ப நல்ல கோச்சிங். ஃபுல்லா வந்து டீச்சர்ஸ்களுக்குள்ள ஒரே போட்டி. இதுல போய் நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்து, கொஞ்சம் கூட ஃப்ரீயாவே விட மாட்டாங்க. சாட்டர்டே கிளாஸஸ் போய் ஃபுல்லா எடுத்துக்குவாங்க. ஈவினிங் அது எக்ஸாம் டைம்ல சண்டே ஃபுல்லா கூட எடுத்திருக்காங்க குழந்தைகளுக்காக. அதாவது இங்க எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ், டெடிகேட்டட் டீச்சர்ஸ்ங்க. குழந்தைகளுக்காக செய்யணும் அப்படிங்கிற இது வந்து அனைத்து ஆசிரியர்களும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பெண் குழந்தைகள் அத்தனை பேருமே அவங்க ஒரு தாயுள்ளத்தோட அத்தனை டீச்சர்ஸுமே இருந்து நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஓகே.